இந்த ஊரை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன்ல, விழுப்புரம் மாவட்டம். இந்த ஊர்ல இருக்கும் பொழுதுதான் மருத்துவர் அன்புமணி உங்க பிள்ளைக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, கிராம பகுதி மக்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லாளத்துல இருந்து யாரோ வந்திருக்கீங்களா? நல்லாளம் நல்லாளத்துல தான் 1993 95 மருத்துவர் அன்புமணி கிளினிக் வச்சிருந்தார். அங்கதான் 2 வருஷம் ஒரு கிளினிக் வச்சு, தனியாக ஒரு கிளினிக் வச்சு நடத்தி மருத்துவ சேவை கிராமப்புற மக்களுக்கு அப்ப செஞ்சுட்டு இருந்தாரு. நான் திடீர்னு வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு பஸ்ல கொடுத்து அனுப்புவேன். அப்போ மதிய சாப்பாடு பஸ்ல நேரம் நல்லாளத்துக்கு இறங்கும், அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இரவு தான் வீட்டுக்கு வருவார். அந்த நல்லாளம் கிளினிக் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை திறந்து வைக்கும் போதெல்லாம் அந்த நல்லாளம் அந்த மாதிரி அங்க அதிகமாக வரக்கூடியது எது தெரியுங்களா? சாலை விபத்து. அடுத்தது பாம்பு கடி. அப்பெல்லாம் பாம்பு கடிச்சா பிழைக்கவே முடியாது. பாம்பு கடி நாய்க்கடி எல்லாம் அடிப்பட்டு அவ்வளோ பேரு கிராமத்துல இருந்து அத்தனை பேர் கிளினிக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அவசர சிகிச்சை பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்ப முடியும். ஏன்னா பாம்பு கடிக்கு மருந்து என்பது ஆஸ்பத்திரியில தான் கிடைக்கும். அதே தான் அவர் மனசுல வைத்து கொண்டு அவர் 2004 2009 டெல்லியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புற மக்களுக்காகவே கொண்டு வந்த திட்டம் தான் கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அதனால தான் 108 ஆம்புலன்ஸ்லாம் தெரியுதா? யார் கொண்டு வந்தது? உங்க ஊர் தான். எந்த ஊரு? இந்த ஊர் தான். இந்த ஊர்ல தான் அந்த திட்டம் உதிச்சிருக்குது. கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு யோசனை பண்ணி டெல்லிக்கு போகும்பொழுது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கும் மக்கள் அடிபட்டா என்ன செய்வாங்க? பிரசவ வலி வந்தா என்ன செய்வீங்க? அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்? கஷ்டம். நடுராத்திரி பிரசவ வலி வருது, எப்படி போவீங்க? பஸ் வராது. எல்லா நேரம் பஸ் வருமா? சைக்கிள் டிராக்டர்ல தானே ஆஸ்பத்திரி போனோம். இப்ப யாருமே இல்லைன்னா என்ன போன் பண்றீங்க? 108 என்ற நம்பருக்கு போன் பண்ணா வண்டி உங்க வீட்டு வாசலுக்கே உங்களை கூட்டிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகுது. அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக அவங்க கொண்டு வராங்க.